ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட 1வது ரவுண்ட் ரிசல்ட் வெளியாயிருச்சு. யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கோ எல்லாருமே, அதாவது எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட்ல போயிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருடைய அந்த டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அதை நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஆகஸ்ட் 24 ஈவினிங் 5 மணிக்குள்ள காலேஜில் போய் சேர பாருங்க. ஸோ 1வது ரவுண்ட்ல சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு 2வது ரவுண்ட்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பார்டர்ல சீட்டு கிடைச்ச மாணவர்களுக்கு இப்போ நான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், அதாவது எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டால 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் காலேஜ்ல என்னென்ன மார்க்குக்கு லாஸ்டா கிடைச்சிச்சு, என்னென்ன ரேங்க்குக்கு லாஸ்டா கிடைச்சிச்சு நம்ம பார்த்துடலாம். அதை பார்க்கையில ஓசி கம்யூனிட்டிக்கு 538 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1308 ரேங்க்குக்கு விழுப்புரம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. பிசிக்கு 509 மார்க்குக்கு 3163 ரேங்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 504 மார்க்குக்கு 3598 ரேங்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 496 மார்க்குக்கு 4306 ரேங்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 441 மார்க்குக்கு 10311 ரேங்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 397 மார்க்குக்கு 15834 ரேங்க்குக்கு நீலகிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. அதே போல எஸ்டிக்கு வந்து 402 மார்க்குக்கு 15196 ரேங்க்குக்கு விருதுநகர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. இது 36 கவர்மெண்ட் காலேஜோடைய ரவுண்டு 1ஓட கட் ஆஃப் லாஸ்டா கிடைச்ச அந்த மார்க்கு, அது மட்டும் இல்லாமல் லாஸ்டா கிடைச்ச ரேங்க். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 பிரைவேட் காலேஜ், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில கடைசியா கிடைச்ச மார்க்கு, கடைசியா கிடைச்ச ரேங்கை நான் சொல்லிடுறேன். ஓசிக்கு வந்து 478 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6048 ரேங்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. பிசிக்கு 475 மார்க்குக்கு 6338 ரேங்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 470 மார்க்குக்கு 6974 ரேங்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசன் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 471 மார்க்குக்கு 6894 ரேங்க்குக்கு வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 408 மார்க்குக்கு வந்து 14403 ரேங்க்குக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அதே போல எஸ்சிஏக்கு 367 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19342 ரேங்க்குக்கு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 365 மார்க்குக்கு 19612 ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் கிடைச்சிருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ மாணவர்களே, உங்களுக்கு இடம் கிடைச்சிருந்தா நம்ம பிடிஎஸோட கட் ஆஃப்லாம் பார்க்கலாம், அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃபும் பார்க்கலாம். உங்களுக்கு இடம் கிடைச்சிருந்தா நீங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலேஜில் போய் ஆகஸ்ட் 24 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க சேரலாம். நீங்க சேராம விட்டுட்டீங்கன்னா அது 2வது ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். 2வது ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்டும் போகலாம், ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் பில்லிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீட்டு கிடைச்சவங்களுக்கு. சீட்டு கிடைக்காதவங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், ரொம்ப கூலா இருங்க. அடுத்தடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம் பார்டர்ல உள்ளவங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். பாய். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம இதே போல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. பாய். ஒரு முக்கியமான